தென்னாடுடைய பெரியவா என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சர்வஜா சர்வவியாபி மகாபெரியவா சரணம். மாய பிறப்பருக்கும் மகாபெரியவா போற்றி. மாய பிறப்பருக்கும் மகாபெரியவா போற்றி. அபார கருணா சிந்தம் ஞானம் சாந்தர்ப்பணம் ஸ்ரீ சந்திரசேகர குணம் பிரமாதம் கலியுதயம் காட்சிமணி யூடியூப் சேனல் பிரத்யேகமாக மகாபெரியோட பக்தர்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் அனுபவம் ஒவ்வொரு நாளும் ஒரு அனுபவத்துக்கு ஒரு தலைப்பு அனுபவத்தோட தலைப்பு சந்தனத்தை எது மேலே வச்சுருந்தேன் தெரியுமா? சந்தனத்தை எது மேலே வச்சுருந்தேன் தெரியுமா? இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் பண்ணுங்கள், தினமே பாருங்கள். என்ன சொல்கிறோம்ன்ற டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. இந்த தலைப்பு அப்படிங்கிறத பெரியவாளோட அனுகிரகத்தில் நம்ம முதல் எபிசோடில் ஆரம்பிச்சது. இப்போ எல்லா சேனல்கள்லையும் அந்த மாதிரி தலைப்பு வருது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இது குலபதி பாலகிருஷ்ண ஜோஷியோட மூத்த பெண்ணு அனுசையாவோட பிள்ளை ஸ்ரீ ராஜாஜி அப்படிங்கிறவர் 30 ஆகஸ்ட் 24 ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. இன்னும் இருக்கார். அவர் விட்டு போனதெல்லாம் சொல்கிறார். நம்மளுக்கு ஒரு பாக்கியம் இப்போ சொல்கிறதுக்கு, நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஒரு தடவை பாலகிருஷ்ண ஜோஷியும் வசந்தா ஜோஷி அவர் ஜோஷியோட பொண்டாட்டி வேறு 2 பேரும் கிளம்பி குருவாயூர் போயிருக்கா. குருவாயூர் கிருஷ்ணரோட பக்தர்கள் அவள் மகாபிரிவா மாதிரி கிருஷ்ணரோட பக்தர்களும் அவள் அடிக்கடி குருவாயூர் போகிறது உண்டு. அதே மாதிரி ஒரு தடவை போயிருக்கும்போது அந்த சந்தன அபிஷேகம் பண்ணியிருப்பாள், சந்தன காப்பு வரி, அதுலேருந்து கொஞ்சத்தை எடுத்து இவ்வளோண்டு எடுத்து அதை ஒரு இப்படி கெட்டியாக்கி அது ஒரு உருண்டியாக்கி அதை இந்த பாலகிருஷ்ண ஜோஷிக்கு அந்த அர்ச்சகரை கொடுத்துருக்கார். அங்கே குருக்கள் இருக்கிறத கொஞ்சம் கொடுத்துருக்கார், வச்சுக்கோ அப்படின்னு. அதை அவருக்கு தெரிஞ்சவர், பாலகிருஷ்ண ஜோஷிக்கு கொஞ்சம் தெரிஞ்ச ஒருத்தர், வேறு யாரோ அங்கே வந்தவர், அவருக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டாக அந்த மாதிரி ஏதோ ஃபேமிலிக்கு தெரிஞ்சு அவர் அங்கே பக்கத்தில் இருக்கார். அவர் பத்திரமாக எடுத்து வச்சுட்டோடனே அப்புறம் அந்த சம்பாஷணையில் அந்த இவர் கேட்டாராம், இதை எடுத்து வச்சுக்கிறீங்களே, இதை வச்சு என்ன பண்ணுவீங்க அப்படின்னாரு. அப்போ அவர் சொன்னாராம், இது என்னோடது கிடையாது, இந்த இந்த சந்தன உருண்டியை கொண்டு போய் மாபரிவா தெரியுமா உங்களுக்கு? தெரியும், அவர்கிட்ட கொண்டு போய் அதை சமர்ப்பணம் பண்ணிவிடுவேன், அவர்கிட்ட அவர் வச்சுப்பார் அப்படின்னு. ஓஹோ அப்படியா அப்படின்னு. அப்புறம் அவர் சொன்னாராம், சரி நீங்கள் அதை சமர்ப்பணம் பண்ணும்போது நான் உங்கள் கூட வரட்டமா அப்படின்னாராம். அவர் யாரோ தெரில, அவருக்கு தெரிஞ்சவர். சரி அப்படின்னாராம் அவரும். அதுக்கேற்ற மாதிரி அவர் எப்போ உடனே கூட போயிருப்பாரா இல்லை அவர் போன பிறகு இவர் கிளம்பி போயிருப்பாரா தெரியாது. ஆனால் அவர் போகும்போது இவர் போயிருக்கார். அந்த குருவாயூர் டெம்பிளில் யாரை இந்த மாதிரி கேள்வி கேட்டாரோ அவர் கூட போகிறார். அவருக்கு தெரிஞ்சவர் தான் அவர் போகிறார். அவருக்கு ஏதோ குறையானோ தெரில, அவர் போகிறார். போன உடனே பெரிய பாலகிருஷ்ண ஜோஷி என்ன பண்ணார், பாலகிருஷ்ண ஜோஷியும் அந்த மனுஷரும் தான் இருக்கார். 2 பேர் தான். பொண்டாட்டி போன மாதிரி அவர் சொல்லலை. இவர் ராஜாஜி 2 பேர் தான் இருக்கா. இந்த சந்தன உருண்டை கையில் கொடுத்து இதை குருவாயூரப்பன் அந்த இதில் சந்தன காப்புலேருந்து எடுத்து கொடுத்தது அப்படின்னு சொல்லி பெரியவாளுக்கு சமர்ப்பணம் பண்ணுறேன். பெரியவா அதை ரொம்ப ஆசையாக கையில் வாங்கிட்டு அதை எடுத்து பெரியவா அப்படி வஸ்திரத்தை அப்படி மேலே அப்படி போட்டுருக்கா போல இருக்குது. அது இவர் கவனிக்கலை. யார் நம்ம பாலகிருஷ்ண ஜோஷி அதை கவனிக்கலை. ஆனால் அதை எடுத்து அப்படி மேலே அப்படி வச்சுட்டுருக்காரு அந்த உருண்டையை. அது மேலேயே இருந்திருக்கு. அப்படி இருந்த போது இவர் பக்கத்தில் போன மனுஷர் சொன்னார், எனக்கு சந்தான பாக்கியம் இல்லை பெரியவா அப்படின்னு விழுந்து நமஸ்காரம் பண்ணிட்டு அவர் சொன்னார். அதான் ஜோஷியோட போனவர். அப்படியா அப்படின்ட்டு அது மேலேருந்து அப்படி ஒன்று பிச்சு எடுத்து இந்தா அப்படின்னு கொடுத்துருக்காரு. அந்த இவர் மனுஷர் கையில் வாங்கிட்டாராம். அப்புறம் அந்த உருண்டை அவர்கிட்ட தான் இருந்திருக்கு, பெரியவா கிட்ட தான் இருந்திருக்கும். ஏன்னா அவர் கேட்டிருக்க மாட்டார். அப்புறம் கிளம்ப போயிட்டா இவர் பாட்டு கிளம்பி போயிட்டார். இதில் என்ன அப்படியாச்சுன்னா உண்டு போச்சு. இது என்னன்னா அந்த 2 பேரும் கரைச்சி பொண்டாட்டியும் அவரும் குடிச்சுப்பாரா இருக்கும். அவளுக்கு குழந்தை உண்டாயிடுத்து. அதுக்கப்புறம் ஒரு வருஷம் ஆச்சு. அப்புறம் குழந்தையும் பிறந்தது. அவளுக்கு குழந்தை பிறந்தது. அதுக்கப்புறம் அவன் குழந்தைக்கு 1 இயருக்கு மேலே ஆன பிறகு திருப்பதியில் கூட்டுன்னு போய் முடிக்காணிக்கை கொடுக்கலான்னு கூட்டின்னு போயிருக்கா. கூட்டின்னு போயிட்டு அவன் இதெல்லாம் ராஜாஜி சொல்கிறார். தலையை அந்த இருக்கக்கூடிய முடியெல்லாம் எடுக்கும்போது இந்த இடத்துல பெரியவா எங்கே சந்தனத்தை எடுத்தாரோ அந்த இடத்துல ரெட்டாக ஏதோ ஒரு மார்க் இப்படி ரவுண்டாக அப்படி ஒன்று இருக்கான். அவளுக்கு ஒரு பயம் வந்துடுது. இப்போ டாக்டர்கிட்ட போனால் உடனே பயமுறுத்திடுவாள்ல, அது கேன்சரு அது இது ஏதாவது இஷ்டத்துக்கு ஏதாவது ஒன்று சொல்லிவிடுவாள். அந்த மச்சம் மாதிரி இல்லை, ரெட்டாக ஏதோ இருக்கான். அதனால் குழந்தைக்கு ஒன்றும் இல்லைன்னு அவர் ஒன்றும் சொல்லலை. குழந்தைக்கு இப்படி இருக்குது அப்படி இருக்குது எரியிறது அதெல்லாம் ஒன்றும் இல்லை. பெரியவா வச்சுருந்ததை கொடுத்துருக்காரு. இப்படி இப்படி தொட்டுட்டு இப்படி எடுத்து கொடுத்துருக்காரு. அந்த மார்க் அதில் இருக்குது.
அந்த குழந்தைக்கு வந்து ரவுண்டாக ஒன்று இருக்குது, அது அவளுக்கே தெரியாது. பெரியவா என்ன பண்ண போகிறான்னு அப்புறம் தானே தெரியும். டாக்டர்கள் ஏதாவது பயமுடுத்திருக்கலாம், அவளுக்கு பயம் கிளி வந்துடுது அவளுக்கு. இப்படி ஆகிடுது, இது என்ன மோசமாக இருக்குது, இது என்னன்னு கேட்டுடலாம் திருப்பி, ஏன்னா பெரியவாளே கேட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி வந்திருக்காரு. அன்றைக்கி ஜோஷியும் கூட வந்திருக்காரு மாதிரி தெரியுது, 2 பேருமே வந்தாலாம். அப்போ வந்து அதை டெஸ்ட் பண்ணி அவளை பண்ணி கேன்சர் மாதிரி டவுட்டில் சொல்லியிருக்காருன்னு வச்சுப்போம். ஏன்னா இதை நான் டெஸ்ட்டுக்கு அனுப்பிச்சிருக்காரன், அதாவது அதுலேருந்து ஏதோ ஒன்று எடுத்து ஒரு இது அந்த அந்த இதுலேருந்து தலையிலேருந்து எடுத்த அந்த ஒரு சின்ன மாலிகுல் எடுத்து அனுப்பிச்சிருக்காரு. ஸ்கின் இதை டெஸ்ட்டுக்கு போயிருக்கு, அது வரல, இன்னும் ரிசல்ட்லாம் வரல. அதுக்குள்ளே கிளி ஆகிடுத்து அவளுக்கு. கிளம்பி இங்கே வந்திருக்கா, விஷயத்தை வந்து சொல்லணும் பெரியவா கிட்ட சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கா. பெரியவா கிட்ட விஷயத்தை எல்லாத்தையும் சொல்லியிருக்கா. நீங்கள் தலையில் வச்சுருந்து தானே, அதெல்லாம் எதுவுமே சொல்ல. பையனோட இதுக்கு இப்போது 1 வருஷம் ஆகிடுத்தவனுக்கு, 3.5 வருஷம் அந்த முடிக்காணிக்க கொடுக்க போனபோது இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு பெரியவா எல்லாத்தையும் கேட்டுட்டு பெரியவா சிரிச்சுட்டானாம். சிரிச்சுட்டு பெரியவா சொன்னாலாம், ஜோஷியை பார்த்து கேட்டானாம். ஜோஷி கிட்ட கேட்குறாரு, அன்னைக்கு ஞாபகம் இருக்கா உனக்கு நான் அந்த சந்தனத்தை எங்கே வச்சுருந்தேன்? ஜோஷி சொன்னாரா, எங்கே வச்சுருந்தீங்க இந்த சிரஸ்லேருந்து? சிரஸ் மேலே வஸ்திரம் இருந்ததா அப்படின்னு கேட்டாராம். அவர் நிஜமாகவே அதெல்லாம் கவனிக்கலை. தெரியல பெரியவா அப்படின்னாராம். அந்த வஸ்திரம் வச்சுட்டு அது மேலே அதை வச்சுருந்தேன், அதனால் அந்த வஸ்திரம், இந்த சந்தனம் ஊறி அந்த வஸ்திரத்தில் இருக்கக்கூடிய அந்த நிறம் இருக்குமே, அது என்னோட சிரஸில் கூட அது ரவுண்டாக அப்படி மார்க் இருந்தது. இப்போ பாரு, இல்லை பாரு அப்படின்னு தலையை காமிச்சாராம் பெரியவா. இல்லை, அதுக்கப்புறம் அதை நான் தேய்ச்சி அதை இது பண்ணிட்டேன், அது போயிடுத்து. அப்புறம் அந்த வஸ்திரத்தில் இருந்த அந்த சந்தனம் எந்த இடத்துல அந்த இடத்த வச்சோன்னா வஸ்திரம், அதில் இருந்த கரையும் அதுவும் போயிடுத்து, என் தலையில் இருந்தது கூட போயிடுத்து. அதனால தான் இந்த குழந்தைக்கும் போயிருக்கு அப்படின்னு பெரியவா சொல்லி சிரிச்சுட்டாராம். இதெல்லாம் என்னன்னு நம்ம சொல்ல முடியாது, இதெல்லாம் ஒரு விளையாட்டு, கிருஷ்ணர் வந்து பண்ண லீலை மாதிரி தெரியுது. இதெல்லாம் இவ்வளோத்தையும் பார்க்கும்போது ஜெய் ஜெய்சங்கர் அரசகர் மகாபிரிய பாதமேஸ்வரம், மகாபிரிய பாதமேஸ்வரம்.